ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன விஷயம் யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் நம்ம என்ன தான் யோசித்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுங்கிறது நம்மளுக்கு நிலையானதாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம் எந்த ஒரு விஷயத்துலையா இருந்தாலும். அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன். என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதை நம்ம சரியாக செய்கிறோமாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அண்ணனுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதை எப்படி செய்யணும், பணங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமானதாக இருக்குது. பிஸ்னஸ் தொடங்குறது மட்டும் நம்ம நினைப்பு இருந்தால் மட்டும் போதாது. அதுக்கு ஒரு முதல் போடுறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு அளவில் காசு ஏதாச்சும் ஒரு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒரு விஷயத்த நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால நான் யோசித்த விஷயம் என்னென்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் எதுவும் நம்ம இது பண்ண வேண்டாம். நம்ம இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அண்ணனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அவன் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கானா, அவனுக்கு பெங்களூரில் நல்ல கம்பெனியில் தானே வேலை கிடச்சிச்சு, மாதம் 25,000 சம்பளம். அப்படி இருக்கிறப்போ இவன் ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இவனுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி தானே அப்பா படிக்க வச்சுருக்காரு, அதை அவன் புரிஞ்சுக்கிறானா அப்படின்னோடனே, நீ எப்படி இப்போ படித்த இந்த ஒரு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு 15,000 சம்பளம் இருந்தாலும் வீட்டுக்கு ஏதோ ஓரளவு கொடுக்குற, ஏதோ ஓரளவு உனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அது போதாதான், இவன் ஏன் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் நான் அம்மா கிட்ட எடுத்து சொன்னேன். இல்லைம்மா, இப்போ 25,000 சம்பாதிக்கிறேன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சும் என்னால் மிஞ்சி போனால் ஒரு 35,000 40,000 தான் நான் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு இன்க்ரிமெண்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு உடனே கொடுத்துட மாட்டாங்க. நம்ம கடுமையாக உழைக்கணும். அது இன்னொருத்தரை சார்ந்து தான் நம்மளோட ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அண்ணன் அதெல்லாம் உணர்ந்துட்டு, நம்ம அப்பா கிட்டத்தட்ட 40 வருஷமாக உனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுலேருந்து அவருக்கு முன்னிலேருந்தே அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னிலேருந்து 20 வயசுலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 40 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி 24 25 வருஷம் ஆக போகுது. 24 வருஷத்தில் அப்போ எவ்வளோ சேலரியில் இருந்தார், இப்போ இந்த 25 வருஷத்தில் அவர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காரு சொல்லு பார்ப்போம். நம்ம என்ன முன்னேறி இருக்கோம், அவர் சம்பளத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கோன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்னோடனே அம்மாவுக்கு கொஞ்சம் முகம் மாறிடுச்சு. நீ சொல்கிறதும் எனக்கு சரியானப்பா படுது. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால் முதல் போட்டு அண்ணன் நம்மளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்கலாமா, ஒரு 1,50,000 ரூபாய் ரெடி பண்ணி கடை அவனுக்கு நல்ல சாப்பாடு செய்கிறதுல ஆர்வம் இருக்குது. அவன் அதில் எல்லாத்துலேயுமே அவனுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அவன் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஏரியாவில் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படியாச்சும் நல்ல முறையில் கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவனும் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு இந்த ஒரு விஷயத்தில் நம்மளால் நம்மளை ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணாலே நம்மளுக்கு போதுமா அப்படின்னோடனே, சரிப்பா அது எனக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் நம்ம சில சமயத்தில் நம்மளால் சரியான ஒரு இதில் நம்மளால் எதையுமே இது பண்ண முடியாது. அப்படி ஒரு இதாக தான் இருக்குது. அதனால் என்னால் இந்த நிமிஷத்தில் எதையுமே இது நடக்குது நடக்காதுங்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியல. எது நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம் நம்ம. சில சமயங்களில் நம்மளுக்கு இது ரொம்ப ஒரு கஷ்டமான மனநிலையை தான் தரும். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கணுமா அப்படின்னோடனே, அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, என்கிட்ட ஒரு பவுன் செயின் இருக்குது, அதை அடகு வச்சுக்கலாம், ஒரு 30,000த்துக்கு அந்த மாதிரி அடகு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் ஒரு 20,000 கடன் வாங்கி தரேன், ஒரு 50,000 வாங்கி தரேன்ப்பா, அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. அப்பா கிட்டேலாம் எதுவும் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவரே உங்களுக்கு லோன்லாம் படிப்புக்கு எடுத்துகிட்டு அதையும் அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு, வீட்டு செலவும் பார்க்குறாரு. அவர் வாங்குகிற 35,000 சம்பளத்தில் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லு, அவரும் பாவம் கஷ்டம்தான். அதனால் அவரை எதுவும் நம்ம கேட்க முடியாதுப்பா அப்படின்னோடனே, அது புரியுதுமா எனக்கு, அவர்கிட்ட நம்ம கேட்க சொல்லலை. நான் இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்ல, நான் ஏதாச்சும் லோன் கேட்டு பார்க்குறேன், எவ்வளோ வாங்க முடியுது என்னென்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னோடனே, அண்ணன் ஏதாச்சும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக ஒரு 50 ரூபா அரேஞ்ச் பண்ணிட்டானா கூட, நான் ஒரு 50 ரூபா ஏதாச்சும் லோன் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன்னா கூட 1,50,000 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னோடனே, அதுவும் சரிதான்ப்பா, எனக்கும் அவன் நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்துக்கு நல்லபடியாக ஒரு தொழில் பண்ணி ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா அம்மாவுக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் ஏதாச்சும் நஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம அவனுக்கு மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறது தான் எனக்கு அப்பாவும் அதான் சொல்கிறாரு. நம்ம வேலையே பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்பான் அப்படின்னோடனே, இல்லை இல்லை, நம்ம ஒரு முயற்சி அவனுக்கு ஒரு
வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமா, கண்டிப்பாக வந்து அதை அவன் சக்ஸஸ் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் வந்து பணம் ரெடி பண்ண விஷயத்தையெல்லாம் சொன்னோன்னே அண்ணன் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தான். பரவாயில்ல, வேண்டான்னு சொன்னாங்க, இப்போ இந்த அளவுக்கு மனசு மாற்றி நீ தான் கொண்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் என்கிட்ட சொன்னான்.